தமிழக அரசுடைய உதவி எப்பொழுதும் புதுச்சேரி மாநிலத்திற்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். நம்முடைய புதுச்சேரியுடைய முன்னேற்றம், வளர்ச்சி இவை இரண்டும் தமிழகத்தை பொறுத்து இருக்கின்றது என்பதும் உண்மை. எப்பொழுதும் தமிழகத்துடைய அரவணைப்பு என்பதும் புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் ஒரு கல்லாக இருந்து கொண்டு இருக்கும், மைல்கல்லாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். இந்த வளர்ச்சியில் எப்பொழுதும் தமிழக அரசுக்கு அதனுடைய பங்கு பெரிய அளவு இருக்கும் என்பது உண்மை. இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய புதுச்சேரி அரசுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய புதுச்சேரி மாவட்டத்திலே விமான நிலைய விரிவாக்கத்திற்குரிய நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை, பல ஆண்டுகளாக தமிழக அரசினை வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அது நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கான இடம் தமிழகத்தில் ஒதுக்கி கொடுக்கும் பொழுது, கையகப்படுத்தி கொடுக்கும் பொழுது புதுச்சேரியுடைய விமான நிலையம் பெரிய அளவில் விரிவாக்கப்பட்டு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தமிழகத்தை சார்ந்த தொழிற்பேட்டைகள் இவையெல்லாம் முன்னேறுவதற்கு ஒரு நிலையமாக, விமான நிலையமாக அது இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்குரிய நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நம்முடைய தமிழக அரசினை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால் நம்முடைய புதுச்சேரி மாநில விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நம்ம தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு, மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி, அவருடைய அரசானது சிறந்த முறையில் பணியாற்றி தமிழக மக்களுக்கு பெரிய அளவு பாராட்டுதலை பெறுகின்ற அளவிற்கு பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டு, அது புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, மாண்புமிகு அமைச்சர்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.